நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மதுரையில் என்னுடைய வீடியோ எல்லோரும் பார்ப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நல்லா இருங்க, எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருங்க, சவிகமாக இருங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க அமுதா அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி சுதந்திர தின நாள். நான் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் எனக்கு வீடியோ போடுறதுக்கு நேரத்துக்கு சரியான வேலை. எங்கள் காலேஜா சுதந்திர கொடியேற்றுறத கூட நாங்கள் போய் பார்க்க முடியல, அவ்வளோ வேலை எனக்கு. கொஞ்சம் கூட மிஸ்ஸுங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் 75-80 பொம்பளையாள் நாங்கள் வேலை பார்க்குறோம். ஆயம்மாரு 80 பொம்பளையை வேலை பார்க்குறோம். ஆனால் ஒரு மிட்டாய் கூட கொடுக்கல. நாங்கள் சின்ன பிள்ளையில படித்த காலத்தில் ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க. நான் படித்த காலத்தில் ஏன்னா ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க. இந்த காலேஜில் பேருக்கு பெரிய காலேஜ் அவினாசி லிங்கம் ஒரு மிட்டாய் கொடுக்கல. அப்போ சரிங்களா? நல்லா இருங்க, நல்லா இருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி. ஐயோ சொல்ல மாதிரி ராணி மேடம் உங்களுக்காக ஒரு புது பாட்டு பாடியிருக்கேன். என்ன பாடம் தெரியல, சரத்குமார் படத்தில். ஆமாம், நீங்கள் தானே புது பாட்டே பாட மாட்டேன்றீங்க ராசம்மாமா அன்னைங்க. எம்ஜிஆர் பாட்டு பழைய பாட்டாக போர் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு போரா தெரியும், அது எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ராணி மேடம் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு பழைய பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு உசுரே. அதில் இருக்கிற கருத்து அதில் இருக்கிறது எதுலேயுமே இருக்காது. ராணி மேடம் உங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு, ஏன்னா ஏ சம்பநாத்து அந்த பாட்டு, அது முழு வரையிலும் நான் பாட மாட்டேன். உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க சரிங்களா? புது பாட்டுன்னா எனக்கு பிடிக்காது. அது புது பாட்டு பாடுவேன், ஏதோ ஒரு குடும்ப பாட்டு ஒரு அழகு பாட்டாக இருந்தால் நான் பாடுவேன். சும்மா தேவையில்லாத பாட்டெலாம் எனக்கு பிடிக்காது சரிங்களா? நான் மதுரைக்கு வருவேன், கல்யாணத்துக்கு வருவேன் சரியா? நீ தான் போனரே என்னுடைய போனரை அது என்னது பிளாக்கில் போட்டிருக்கீங்களே, எப்படி நான் கூட பேசுகிறது? நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு மோசமாக போயிட்டேன் உங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும். எல்லாம் எனக்கு அக்கா எல்லாம் என் ஃபோன் நம்பர் என்ன மாதிரி பண்ணிட்டேன். அது என்ன கரெக்டாக மற்றவங்க ஃபோன்லாம் எடுக்கிறேன், என் ஃபோனை மட்டும் உனக்கு தெரியாது. வருவேன், ஆனால் யார் வீட்டுக்கு வரமாட்டேன். என் பையன் வீட்டுக்கே நான் வரமாட்டேன், யார் வீட்டுக்கு வரமாட்டேன், யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன். கல்யாணத்துக்கு வருவேன், அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டு யாருக்காக போகிறேன்னு தெரியுமா? கல்யாணத்துக்கு என் புருஷன் கூட பிறந்த என் தங்கச்சி மக அந்த பிள்ளைக்காக, தாய் தாப்பு இல்லாத பிள்ளைக்காக நான் கல்யாணத்துக்கு போகிறேன். நீங்கள் வந்தால் எனக்கு என்ன, வராட்டி எனக்கு என்ன. ஆனால் யார் வீட்டுக்கு வரமாட்டேன், மைய வீட்டுக்கு வரமாட்டேன், அக்கா வீட்டுக்கு வரேன், யார் வீட்டுக்கு